தமிழ்நாடுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக, மேம்பாட்டுக்காக ஒவ்வொரு அமைச்சரையும் அந்த மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சராக நியமித்து, அந்த மாவட்டத்தை முழுமையான ஒரு வளர்ச்சியடைந்த மாவட்டமாக அறிவிப்பதற்கான ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் என்னை திண்டிவனம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற என்னை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக அறிவித்திருக்கிறார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழுப்புரம் மாவட்டத்துக்குள் இருக்கின்ற இந்த திண்டிவனம் தொகுதியிலும் நான் பணி செய்வது, ஆய்வு செய்வது என்கின்ற அந்த பொறுப்போடு சேர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் என்னுடைய பொறுப்பு தொடர்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் கள்ளக்குறிச்சிக்கு போகிற வழியில் திண்டிவனம் தொகுதியில் இன்றைக்கு மக்களை சந்தித்து, அதாவது குறைகள் மற்றும் கோரிக்கை மனுக்களை பெற்று இன்றைக்கு அரசு பள்ளியில் ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த பள்ளியை பொறுத்தளவு நிறைய கோரிக்கைகளை தலைமை ஆசிரியர் அவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருமே தெரிவித்தார்கள். கூடுதலான கட்டிடங்கள் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் பிடி பயிற்சி ஆசிரியர், அந்த ஆசிரியர் தேவைப்படுது என்று சொல்கிறார்கள். இப்படி நிறையா கோரிக்கைகள் இருக்குது. மாணவிகளுடைய இது முழுக்க பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. ஆகவே இந்த பள்ளியில் இன்னும் கூடுதலான வகுப்பறைகள் கட்டுவதற்கான இடங்கள் தேவைப்படுது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த குறைகள் எல்லாம் கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து அதை சரி செய்வதற்கு, அந்த கோரிக்கைகளை பூர்த்தி செய்வதற்கான வேலைகளை செய்வதற்கு பொழுது ஆரம்பிக்கும். ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரும் சொல்லிட்டு நீங்கள் பேசியிருக்கீங்க. முதல்வர்கிட்டையும் கோரிக்கை இப்போ நிலைப்பாடு என்ன? இல்லை, இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் இன்னைக்கு இந்த கோரிக்கை கேட்கல. தமிழ்நாட்டில் இந்த ஆணவ படுகொலைகளுக்கான அதை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். இந்த கௌரவம் அப்படிங்கிறத கூட ஆணவங்கிறத மாற்றணும் எங்கள் தலைவர் தான். தமிழ்நாட்டுடைய திசைவழி போக்காக ஒரு சொல்லை கூட அதை மாற்றி அதை இன்றைக்கு ஒரு அரசியல்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று பல ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லோரும் கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிற சூழலில் இன்றைக்கு நாங்கள் அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த அமைச்சரவையிலும் நான் முதலில் அசெம்பிளியில் பேசும் பொழுது இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும். மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆணையம் போடப்பட்டது. அது அறிக்கை இருக்கின்றது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் அசெம்பிளியில் கேட்டிருந்தோம். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நான் பேசி முடித்தவுடனே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த பதில் உரையில் கடந்த காலங்களில் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் தொடரும் என்று தான் அறிவித்திருந்தார்கள். ஆகவே அந்த அறிவிக்கையில் இதுவும் உண்டு. இது இல்லாமல் அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே அதில் சேர்ந்து வருது. ஆகவே இந்த தொடரிலே நான் அது குறித்து வலியுறுத்துவேன், பேசுவேன். கட்டாயம் இதை கொண்டு வருவதற்கு முழு முயற்சி செய்வேன். அதே மாதிரி தமிழக வெற்றி கழக ஆட்சி 1 மாதம் முடிஞ்சிச்சுங்க. இதுவரையுமே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கொலைகள் போன்ற பாலியல் குற்றச்சாட்டு நடந்திருக்கு. எப்பவுமே தலைவர் திருமாவளவன் சரி, நீங்களும் சரி, விடுதலை சிறுத்தைகள் எப்பவுமே அதுக்கு வாய்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால தெரியாம அதை பற்றி சொல்றன்ற மாதிரி புகார்கள் வச்சுருக்கீங்க. இல்லை, அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், இல்லை சாதி தொடர்பான படுகொலைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் களத்தில் நிற்கின்றோம். தென் மாவட்டங்களில் ஆலங்குளம் பகுதியில் இந்த மாதிரி உள்ள தாக்குதல் நடத்திருக்காங்க. உடனே நாங்கள் போய் கைது செய்து அவர்களை சிறைப்படுத்தியிருக்கிறோம். ஸ்பாட்டுக்கு உடனடியாக போகிற ஒரு அமைச்சராக நான் இருக்கிறேன். உடனே அதை நீங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் பேசுகிறதில்ல, செயல். நாங்கள் சொல்லுக்கு முன் செயல் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஒரு கோரிக்கைகளை சொல்கிறதுக்காக நாங்கள் இல்லை, இன்றைக்கி நாங்கள் அதை முழுமையாக செய்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஒவ்வொன்றாக இப்பொழுது செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஒரு நம்பிக்கை. அது பெண்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய மிக மோசமான பெண்கள் ஈவ்டீசிங் மாதிரியான இதை
தடுத்து நிறுத்துவதற்கு இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய, பெண்கள் மத்தியில ஒரு உத்வேகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டமா பார்க்குறோம். அப்போ ஒவ்வொன்றாக நாங்க வந்து அத வந்து முன்னெடுக்கக்கூடிய செயல் திட்டங்கள நம்ம வந்து வரவேற்கக்கூடியது தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து வெறுப்பு அரசியலை விதைப்பவர்கள் யாருன்னு தெரியும். ஒரு 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 இனத்தின் மீது, ஒரு சமூகத்தின் மீது, ஒரு மதத்தின் மீது தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெறுப்பு அரசியலை விதைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சனாதன கும்பல் அந்த வேலையை செய்றாங்க. அதை அதிலிருந்து தான் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதை தான் நாங்க வந்து செய்றோம். அதனால இது வந்து மிகைப்படுத்தி சொல்ற இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய திமுக கூட்டணி கம்யூனிஸ்ட் வெளியேறுவதை நிகழ்ச்சி வீரபாண்டியன் அறிவிச்சிருந்தாரு. உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கு? இல்ல எல்லாற்றுக்கும் வந்து கூட்டணி தொடர்பாக கருத்து சொல்வது, எப்படி அதில வந்து நாங்க இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் அறிவிப்பாங்க. அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறது வந்து கட்டாயம் உங்களுக்கு தலைவர் அவர்கள் சொல்லுவாங்க. அதனால அதுவரை நம்ம வந்து காத்திருக்கோம். இல்ல இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. மாநில உரிமை சம்மந்தப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு தேவையான இப்போ பிஎம்ஸ்டி குழு வந்து இணைச்சாதான் நாங்க வந்து இதை அனுப்புவோம், ஃபண்டை அனுப்புவோம் அப்படிங்கிறத அப்படி வந்து எந்த நிபந்தனையும் விதிக்கக்கூடாது. மும்மொழி கொள்கை கூடாது. தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தில்லியில் இது குறித்து வலியுறுத்தி இருக்கிறாரு. நீங்கள் 3284 கோடி ரூபா வந்து நீங்கள் வந்து உடனடியாக வந்து சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் மூலம் எஸ்எஸ்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் கீழ் வந்து உடனடியாக நீங்கள் வந்து இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அனுப்பணும், கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு. எந்த சூழலையும் வந்து மாநில உரிமையை விட்டு கொடுக்கக்கூடிய அரசு நம்முடைய அரசு அல்ல என்பதை அங்கேயே வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திருக்குறளை வந்து தேசிய நூலாக அறிவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஏன் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு தொலைநோக்கு பார்வையாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவது, திருக்குறளையே காவி அடையாளத்தோடு கொண்டு செல்லக்கூடிய சனாதன கும்பல் வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து வேற வடிவத்தில் கொண்டு போயிருக்காங்க. ஏன் நம்முடைய மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் கூட அவருக்கு காவி சாயம் பூசி அவருக்கு வந்து ஒரு ஒரு முத்திரை குத்த முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு, இதையெல்லாம் வந்து நிறுத்துவதற்கு தான் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லியிலே பேசுகிறார். டெல்லியிலே வந்து இது குறித்து வந்து பேசும்பொழுது தெளிவாக சொல்கிறாரு, அது ஒரு தேசிய நூலாக இருக்கணும், மதச்சார்பற்ற நூல் அப்படிங்கிறத வந்து அதில் வந்து தெளிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் கூடுதலாக வந்து அங்கே பேசும்பொழுது மாநில மத்திய அதுக்கான உறவு குறித்து பேசுவதற்கு வந்து அவர் வந்து தொடர்ந்து சொல்கிறாரு. மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்குமான அந்த உறவு, ஒன்றியத்தோடு இணைந்து மாநில வளர்ச்சியை பேசுவது அப்படிங்கிறது வந்து சொல்கிறார். இதுதான் கடந்த காலங்களில் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில், ஜோசப் குரியன் தலைமையில், அவருடைய தலைமையில் வந்து ஒரு ஆணையம் போட்டு அந்த ஆணையத்தின் மூலமாக மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான உறவு குறித்து வந்து அறிக்கை கூட கடந்த பிப்ரவரியிலே கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த முழுமையான அறிக்கையை பெற்றுக்கொண்டு மேலும் வந்து மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்குமான அந்த உறவை எப்படி வந்து பேணி காப்பது, எப்படி மாநில உரிமைகளை பாதுகாப்பது, எப்படி மாநிலம்ங்கிறது வந்து ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளம் தான், அந்த அடையாளத்தை எப்படி பாதுகாப்பது என்கின்ற வகையில் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்வைச்சிருக்கிறாங்க. கட்டாயம் இது வந்து மாநில உரிமையை, தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை பேணி காக்கக்கூடிய, அதை வென்றெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதை வரவேற்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தா குறிப்பாக தென்காமத்தில் பார்த்தீங்கன்னா சாதிய பிரிவுகளை குறிக்கிற மாதிரி பள்ளி மாணவர்கள் வந்து பயிர் கட்டுறது பேண்ட் அணிகள் கலாச்சார இது சம்பந்தமாக சமூக நீதித்துறை சாதிய பிரிவுகள் ஏற்கனவே வந்து நான் ஆலங்குளம் அந்த இஷ்யூவில் நேரடியாக போய் அங்கே பாதிக்கப்பட்ட காயமடைந்த அந்த தம்பிகளை போய் சந்தித்து அவர்களுக்கு வந்து அரசு சார்பாக எஸ்சி/எஸ்டி வழக்கின் கீழே வந்து நம்ம வந்து நிதி கொடுத்து வந்தோம். அப்போதே சொன்னது தான், முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அறிக்கை, அந்த பரிந்துரையை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும். பள்ளிகளில் வந்து சாதி கயிறு கட்டக்கூடாது, சாதி அடையாளத்தோடு இருக்கக்கூடிய கயிறு கட்டக்கூடாது.
அந்த பகுதியில் பெரும்பான்மையாக வந்து எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய சாதியை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் அங்கே நியமிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் போட்ட பரிந்துரைகள் தான். அப்போ இதையெல்லாம் நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். கூடுதலாக நாங்கள் வச்ச கோரிக்கை வந்து அங்கே வந்து நிறையா வந்து தொழிற்சாலைகள் உருவாக்கணும். அப்போ அந்த தொழில் வளம் பெருகினா தான் இந்த மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத சொல்லுவோம். சமூக நல்லிணக்கத்துக்கான குழுக்கள் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் இந்த அரசு வந்து இப்பொழுது வந்து நம்முடைய அரசு வந்து செய்ய ஆரம்பித்திருக்கிறது. கட்டாயம் அதை தடுத்து நிறுத்துவதற்கான முழு வேலையும் மும்முரமாக செய்யும். பனையூர் பாபு வந்து சார் திமுக வந்துட்டாரு. இன்னும் பல பேர் வராங்க மேற்கொள்றாரு. அது மட்டும் இல்லாம தலைவர் வந்து சூழ்நிலை வந்து சரியில்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற பக்கம் ஒரு மாதிரியா சொல்லுகிறாரு. 10 கூட இருக்கிற மாதிரி டேட் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லுகிறாரு. நல்ல பேர் இல்ல அப்படி அதாவது அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கு போய் சேர்ந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம்ங்கிறது ஒரு வலிமையான கொள்கை கோட்பாட்டோடு இயங்குகின்ற இயக்கம். வாக்கரிசி போட்டுவிட்டு தான் இந்த இயக்கத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியம் திருமாவளவன் அவர்கள். ஜெயிலுக்கு போகிறவங்க வாங்க, எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு வர்றவங்க இந்த இயக்கத்துக்கு வர வேண்டாம் என்று அறைகோல் விடுத்து 4 நூற்றாண்டுக்கு மேலாக இந்த மண்ணில் இந்த களத்தில் சாதியத்துக்கு எதிராக தமிழ் தேசிய வளர்ச்சிக்காக களமாடிய ஒரு மகத்தான தலைவர் எங்களுடைய தலைவர் அவர். ஆதாயத்துக்காக பதவி பகுதிக்காக வருபவர்கள் போவார்கள், வருவார்கள், போயிடுவார்கள். ஆனால் கொள்கைக்காக சாதி ஒழிப்பு களத்தில் நிற்பவர்கள் நாங்கள் நிற்போம். போகிறவர்கள் பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் இந்த இயக்கம் கொள்கை சார்ந்து மக்களுக்காக நிற்கக்கூடிய இயக்கம். ஆதாயத்துக்காக வருகிறவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை.